வணக்கம், இது நம்ம பூச்சாண்டி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி பிக் சிட்டி, அதாவது மாநகரம். இது நம்ம சென்னையை பத்தின கதைங்க. இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இவருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியலங்க, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இவரோட ஃபுல் எஃபர்டைம் போட்டிருக்காருன்னு நல்லாவே தெரியுதுங்க. ஒவ்வொரு சீன்லையுமே ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஸோ போரிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட கதை சுருக்கத்தை தாங்க. சந்தீப் கிருஷ்ணன் ஃபுல் டைமா ரெஜினாவை லவ் பண்ணிட்டு பார்ட் டைமா ஜாப் தேடிட்டு இருக்காரு. ரெஜினா த ஹாட் அண்ட் கியூட்டஸ்ட் கேர்ள். இவங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஹெச்ஆரா வேலை பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர் இருந்தா பசங்க எல்லாம் சண்டே கூட வேலைக்கு போவாங்க. இப்ப ஸ்ரீ வந்துட்டு திருச்சியில இருந்து சென்னை வந்து வேலை தேடுறாரு. அவருக்கு ரெஜினா கம்பெனில வேலையும் கிடைச்சிருதுங்க. சார்லி வெளியூர்ல இருந்து வந்து சென்னையில ஒரு கால் டாக்ஸி டிரைவரா வேலை பார்க்கறாருங்க. நம்ம முனிஸ்கார் இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் எஸ்.கே. செல்வகுமார். இவரோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தோட ரைட் ஹேண்டா இருக்குன்னு தாங்க சொல்லணும். இவரு சென்னையை ரொம்பவே யதார்த்தமா படம் பிடிச்சிருக்காருங்க. இந்த படத்தோட எடிட்டர் பிலோமின். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ரைட் ஹேண்ட்னா இவரோட எடிட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் தாங்க சொல்லணும். இந்த கதைக்கு தேவையானதை கச்சிதமா கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காருங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜாவித் ரியாஸ். இந்த படத்தோட பாடல்கள் மனசுல நிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா மொத்தமா 5 கேரக்டர்ஸ். இவங்க 5 பேருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதுனால கதை 5 களமா பிரியுதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு களமும் இன்னொரு களமோட சார்ந்தும் தொடர்ச்சியாவும் தாங்க இருக்குது. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க கேரக்டரை உள்வாங்கி ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. படத்துல அவ்வளவு லூப் ஹோல் இருந்தாலும் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகாத படி டைரக்ட் பண்ணிருக்காருங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். லாஸ்டா ஒருத்தர் சந்திக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அததான் இந்த படத்தோட டைரக்டர் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ரொம்பவே அழகா சொல்லியிருக்காருங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த படத்தை நம்பி தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க. சோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.